NLC இந்தியா லிமிட்டெடில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் இயங்கி வரக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான NLC இந்தியாவில் தான் வந்து இந்த வேக்கன்சி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெய்வேலி யூனிட்டில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. இது வந்து FTE ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் இதை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பணியிடம் F5W கிரேடில் தான் வந்து இருக்குது. சேலரி எவ்வளவு என்ன அப்படின்றத, என்னென்ன அலவன்சஸ்லாம் உண்டு அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். டோட்டலாக 16 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டில் 7 வேக்கன்சி, EWSல ஒரு வேக்கன்சி, OBC NCL பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி, SCயில் 3 வேக்கன்சி, டோட்டலாக 16 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். டிப்ளமோ இன் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக 3 ஆண்டுகள் வந்து ஹெல்த் அண்ட் சானிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அது தொடர்பான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கு உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டில் தமிழை ஒரு சப்ஜெக்டாக படித்திருக்கீங்க அப்படின்றதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது 10thலேயோ 12thலேயோ தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி அப்படின்றதுனால ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தெரிந்திருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது வந்து படித்திருக்கணும், தெரிந்திருக்கணும். அதே மாதிரி க்ரூஷியல் டேட்டில் வந்து க்ரூஷியல் டேட் என்ன நோட்டிஃபிகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9/2025 அன்னைக்கு மினிமம் எவ்வளோ, அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. UR EWS கேண்டிடேட்க்கு 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். OBC NCL கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 33 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். SC கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். ST கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் இருக்கணும். STயில் வேக்கன்சி இல்லைனாலும் UR வேக்கன்சிக்கு அவங்க எலிஜிபிள். அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு பொருந்தாது. சரிங்களா? ஆனால் URக்கு அவங்க அப்ளை பண்ணலாம், URக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி OBC NCL கேண்டிடேட், SC ST கேண்டிடேட் அவங்க ஜென்ரல் கேண்டிடேட், அதாவது UR வேக்கன்சிக்கு அகெயின்ஸ்டாக அவங்க வந்து எழுதியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஜென்ரல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க URக்கும் எலிஜிபிள். சரிங்களா? ஓகே, ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 3 வருடம் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறது வந்து 3 வருடம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அந்த பேசிஸில் 3 years உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டென்யூர் பேசிஸ் போஸ்ட் மாதிரி தான். சரிங்களா? அந்த டென்யூர் 3 years வரைக்கும் உங்களுக்கு ஜாப் அங்கே உண்டு. கன்சால்டேட் பேயில் இப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க, வேறு வேக்கன்சிஸ் உள்ளே வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்சர்வ் பண்ணிப்பாங்க தேவைப்படும் பொழுது. அதே மாதிரி கன்சால்டேட் பேயில் உங்களுக்கு பர் மந்த் 38,000 ரூபாய் சேலரி கிடைக்கும். கன்சால்டேட் பேயை பொறுத்த வரைக்கும் 38,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு PF அமௌண்ட் வந்து உங்களுக்கு உண்டு ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் படி. மெடிக்கல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து NLC இந்தியா லிமிட்டெடில் இருக்கக்கூடிய GHல உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு உண்டு. ஒரு ஆண்டுக்கு 12 நாள் வந்து லீவ் உண்டு. கம்பெனி ரூல்ஸ் படி, லீவ் ரூல்ஸ் படி என்னென்ன லீவ்ஸ்லாம் உங்களுக்கு எலிஜிபிளோ அது எல்லாமே உண்டு. அதே மாதிரி டூர்ஸ் ஏதாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் TADA, போர்டிங் சார்ஜஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களுடைய டிபெண்டன்ஸ்க்காக அவங்களுக்கு வந்து அங்கே குவார்ட்டர்ஸ் ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன்ஸும் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி HRA வந்து உங்களுக்கு ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ரிசர்வேஷன் கிளைம் பண்ணக்கூடிய கேண்டிடேட் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பரான ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். OBC கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் OBC NCL சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான், அதாவது நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதற்கான ப்ராப்பரான ஃபார்மெட்லேயும் இருக்கணும். EWS கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பரான ஃபார்மெட்டில் இருக்கணும். அதே மாதிரி கம்பீட்டன்ட் அத்தாரிட்டிகிட்ட வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்றதுனால PWD இந்த மாதிரியான ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஆஸ் வெல் அஸ் வெர்டிகல் ரிசர்வேஷன் எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உண்டு. சரிங்களா?
அதனால் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பர்சன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. வேக்கன்சி என்னென்ன டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்றத டேப்லெட் பண்ணியிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி செலெக்ஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மூலியமாக செலெக்ஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், லாஜிஸ்டிக் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி இது எல்லாத்துலேயும் சேர்த்து 20 மதிப்பெண்க்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் சானிடேஷன் கோர்ஸ் ரிலேட்டட் மார்க்ஸில் வந்து 80 கொஷின்ஸ்க்கு வந்து இருக்கும். 80 மதிப்பெண்க்கு டோட்டலாக 100 கொஷின் 100 மதிப்பெண். சரிங்களா? இதற்கான எக்ஸாம் டேட்டு, வென்யூ இது எல்லாமே வந்து என்எல்சி இந்தியா லிமிட்டடோடைய கேரியர் பேஜில், அதாவது வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். கேட்டகரி வைஸ் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மினிமம் 50% மதிப்பெண் எடுத்தால் அவங்க வந்து செலெக்ஷன் எலிஜிபிள் மெரிட் லிஸ்ட்டுக்கு வருவாங்க. ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 40% இருக்கணும். எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 40%, எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 50%. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு தான் அவங்க வந்து எலிஜிபிள். ஏன்னா எஸ்டியில் வந்து வேக்கன்சிஸ் இல்லாததுனால யூஆருக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது 50% எடுத்தால் மட்டும்தான் அந்த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. சரிங்களா? டோட்டலாக 2 மணி நேரம், அதாவது 120 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் இருக்கும். ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் ஆல்ரெடி வந்து என்எல்சி இந்தியா லிமிட்டடோடைய ப்ராஜெக்ட் தெர்மலுக்கோ அல்லது வந்து மைனிங் ஏரியாக்கோ அவங்க வந்து இடம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிலைமை ஏதாவது இதாவது ப்ராஜெக்டோடைய எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு ப்ராசஸில் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைனா அந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு 20 மதிப்பெண் வந்து போனஸ் மதிப்பெண் உண்டு. சரிங்களா? ஒரு அவார்டுக்கு வந்து ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் அண்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 50%, 40% மார்க்ஸ் எடுத்த கேண்டிடேட்ஸுக்கு அதுக்கப்புறம் போனஸ் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? 2 பேர் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் யார் வந்து டேட் ஆஃப் பர்த்தில் சீனியர் அப்படின்றத கொடுப்பாங்க. அதுலேயும் சேம் அப்படின்ற மாதிரி தான் ஏஜ் வைஸில் வந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு உங்களுடைய ஓன் அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் நீங்கள் வந்து வரணும். அதே மாதிரி இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிடக்கூடிய கேண்டிடேட் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்தியன் நேஷன்ஸ் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எந்த ஸ்டேட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதில் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் நார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்எல்சி இந்தியா லிமிட்டடோடைய வெப்சைட்டில், அஃபிஷியல் வெப்சைட் nlcindia.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய மொபைல் நம்பர், வேலிடான மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி கையில் ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா எல்லா விதமான கம்யூனிகேஷனும் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் மூலியமாகத்தான் வரும். சரிங்களா? போஸ்ட் மூலியமாக எதுவும் வராது. அதே மாதிரி ரெடியாக உங்களுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோனா டிப்ளமோ, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய மார்க் ஷீட்ஸு, இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னால் வேறு ஏதாவது கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்குன்னா அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், பர்சன் அஃபெக்டட் ப்ராஜெக்டில் அஃபெக்டான பர்சன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கணும். ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு கேண்டிடேட் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். மல்டிபிள் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட்டாக எது அப்ளை பண்ணாங்களோ, லாஸ்ட்டாக எது அப்ளை பண்ணாங்களோ அதை தான் எடுத்துப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதை பை மிஸ்டேக் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை ரெக்டிஃபை பண்ணி கூட இன்னொரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து விடுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக சப்மிட் பண்ணிடுறது நல்லது. டாக்குமெண்ட்ஸை வந்து 1 by 1 வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ப்ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 6/10/2025. சரிங்களா? ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுடைய லேண்டோ ஹவுஸோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து உங்களோட பேர் டிபெண்ட்டாக உங்களுடைய பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 20 போனஸ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அதற்கான ப்ராப்பரான ஃபார்மெட் வந்து நீங்கள் என்க்ளோஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்ஸு இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து
அதற்கான ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் ₹250 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் ப்ராசஸிங் ஃபீஸாக ₹236 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக ₹486 ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீ மட்டும் ₹236 பே பண்ணால் போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ₹236 வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீ, இது ப்ராசஸிங் ஃபீ. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து அந்தந்த பேங்க் எவ்வளோ போடுறாங்களோ அதையும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். பட் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டு, அதற்கான சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டிப்ளமோக்கான சர்டிஃபிகேட், கன்சால்டேட் அல்லது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, நீங்கள் 10th அல்லது 12th தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸுக்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு, பர்சன் அஃபெக்டட் ப்ராஜெக்டில் பர்சன் அஃபெக்டட் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட். இது எல்லாமே ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிளோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா விதமான டெஸ்ட்ஸும், அதாவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? ஃபோட்டோ வந்து ரெடியாக வச்சுருக்கணும். கிளியரான பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ரெடியாக வச்சுருக்கணும். உங்களுடைய சைனு அதையும் வந்து நல்ல குவாலிட்டியில் ப்ளூ இன்க்லேயோ பிளாக் இன்க்லேயோ ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். 10th 12th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டிப்ளமோவுடைய மார்க் ஷீட், கன்சால்டேட் மார்க் ஷீட், செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, தமிழ் சப்ஜெக்டாக படித்ததுக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பர்சன் அஃபெக்டட் ப்ராஜெக்டில் அஃபெக்டட் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட்டு. வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் என்ஓசியா இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, வேறு ஏதாவது ப்ரொமோஷன் ஆர்டர் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 6/10/2025. அதே மாதிரி ஃபீஸ் அப்ளைலாம் பண்ணிட்டீங்க, ஃபீஸ் மட்டும் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான கடைசி நாள் 7/10/2025. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேம் அல்லது ஹஸ்பண்டுடைய நேமு, ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, அவார்டு யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் செல்ஃப்னு கொடுத்துக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சனுக்கான ஃபார்மேட். சரிங்களா? இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட். அவார்டியோடைய நேமு, அவங்களுடைய ஃபாதர் நேமு, ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, அவார்டின்னா யாரோட பேரில் அந்த நிலம் வந்து நிலமோ வயலோ வீடோ வந்து கொடுத்துருக்குறாங்க என்எல்சி இந்தியா லிமிட்டெடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இடம் அல்லது வீடு வந்து எந்த இடத்துல இருந்தது அதனுடைய டீட்டெயில்ஸு, இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி இடம் கொடுத்தவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம், எந்த யூனிட் ஹெட்டில், எல்ஏ ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி இந்த பிஏபி கேண்டிடேட்ஸுக்கு. ஜென்ரல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது. சரிங்களா? இது லீகல் ஹையருக்கான ஃபார்மேட்டு. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி என்எல்சி இந்தியா லிமிட்டெடுக்கு இடம் அல்லது வீடு இந்த மாதிரி இடத்த வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கான ஃபார்மேட்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பணியிடத்திற்கு யாராவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? நன்றி.